எண்ணிக்கை முதல் அதிகாரம். இஸ்ரேலில் முதல் கணக்கெடுப்பு. இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார். அவர் கூறியது: இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள். இஸ்ரேலில் 20 அதற்கு மேலோ வயதுடைய பேருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான். அவன் தன் மூதாதையாரின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்களாவன: ரூபன் குலத்திலிருந்து எலிட்சூர், இவன் செதையூர் மகன். சிமியோன் குலத்திலிருந்து செலுமியேல், இவன் சுரிசத்தாய் மகன். யூதா குலத்திலிருந்து நகுசோன், இவன் அபினதாபின் மகன். இசாக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல், இவன் சூவார் மகன். செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு, இவன் கேலோன் மகன். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் குலத்திலிருந்து எலிசாமா, இவன் அம்மீத்கின் மகன். மனாசே குலத்திலிருந்து கமலியேல், இவன் பெதாதூரின் மகன். பெனியமின் குலத்திலிருந்து அபிதான், இவன் கிதையோனின் மகன். தான் குலத்திலிருந்து அகியேசேர், இவன் அம்மிசத்தாயின் மகன். ஆசேர் குலத்திலிருந்து பகிசேல், இவன் ஓக்ரானின் மகன். காத்து குலத்திலிருந்து எலியாசுபு, இவன் தெகுவேலின் மகன். நப்தலி குலத்திலிருந்து அகிரா, இவன் ஏனானின் மகன். மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலில் 1000 தலைவர்களும் ஆவர். பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். 2ஆம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர். அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்ததும் இதுவே. அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார். இஸ்ரேலின் தலைப்பேரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய பேருக்கு போக்கத்தக்க மொத்த ஆண்கள். ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். சிமியோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கும் போகத்தக்க மொத்த ஆண்கள். சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 59,300 பேர். காத்து மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,650 பேர். யூத மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். யூத குலத்தில் எண்ணப்பட்டோர் 74,600 பேர். இசாக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். இசாக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் 54,400 பேர். செபுலோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 57,400 பேர். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையார் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். எப்ராயிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். மனாசே மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். மனாசே குலத்தில் எண்ணப்பட்டோர் 30,200 பேர். பென்யமின் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். பென்யமின் குலத்தில் எண்ணப்பட்டோர் 30,400 பேர். தான் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் 67,700 பேர்.
ஆசேர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் 47,500 பேர். நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் 53,400 பேர். மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் 12 துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. ஆக மொத்தம் இஸ்ரேலில் மூதாதையரின் வீடுகள் வாரியாக 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் 6,03,550 பேர். ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரேல் மக்கள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம். லேவியரே உடன்படிக்கை கூடாரம், அதன் பணிப்பொருட்கள், அதற்கு சொந்தமான அனைத்து பொருட்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து. அவர்கள் கூடாரத்தை அதன் பணிப்பொருட்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள். அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள். புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பார். கூடாரம் இடிக்கும்போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவார். வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான். இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம் கொடி இவற்றுக்கேற்ப தங்கியிருப்பர். லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர். உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே. இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தனர். பாளையத்தில் குலங்களில் ஒருங்கமைப்பு. 2ஆம் அதிகாரம். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி மூதாதையர் வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர். எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர். கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியவர் யூதாவின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவார். யூத மக்களின் தலைவன் நக்சோன், இவன் அபினதாபின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 74,600. அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் இசாக்கார் குலத்தார். இசாக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியேல், இவன் சூவாரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 54,400. அடுத்து வருவது செபுலோன் குலம். செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு, இவன் கேலோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 57,400. இவ்வாறாக யூத அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,80,400. இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர். தெற்கே பாளையம் இறங்கிய வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். ரூபன் மக்களின் தலைவன் எலீல்சுன், இவன் செதையூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,500. இவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார். சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியேல், இவன் சுரிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 59,300. அடுத்து வருவது காத்து குலம். காத்து மக்களின் தலைவன் எலியாசாபு, இவன் ரகுவேலின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,650. இவ்வாறாக ரூபன் அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,57,450. இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வர். அதன்பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும். அவர்கள் பாளையம் இறங்கும்போது செய்வது போன்றே தம் தம் வரிசையில் தம் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர். மேற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் எப்ரேவிடம் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். எப்ரேய மக்களின் தலைவன் எலிசாமா, இவன் அமகூத்தின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,500. அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார். மனாசே மக்களின் தலைவன் கமலியேல், இவன் பெதாசூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 37,200. அடுத்து வருவது பென்யமின் குலம். பென்யமின் மக்களின் தலைவன் அபிதான், இவன் கிதேயோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 37,400. இவ்வாறாக எப்ராயிம் அணிகளில் எண்ணப்பட்டவரின் தொகை 1,08,100.
அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்து செல்வர். வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர் தான் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். தான் மக்களின் தலைவன் அகியேசர், இவன் அமிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 67,700. அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் ஆசேர் குலத்தார். ஆசேர் மக்களின் தலைவன் பகியேல், இவன் ஓக்ரானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 47,500. அடுத்து வருவது நப்தலி குலம். நப்தலி மக்களின் தலைவன் அகிரா, இவன் ஏனானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 53,400. இவ்வாறாக தான் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,57,600. இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வர். தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களே. அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை 6,03,550. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளை சுற்றி பாளையம் இறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர். 3ஆம் அதிகாரம். ஆரோனின் புதல்வர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயுடன் பேசிய காலத்தில் ஆரோன், மோசே ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே. ஆரோனின் புதல்வர் பெயர்களே: தலைமகன் நாதாபு, அபிகு, எலெயாசார், இத்தாமார். இவை குருத்துவ பணிக்கென அருள்பொழிவு பெற்ற திருநிலைப்படுத்தப்பட்ட குரு ஆரோனின் புதல்வர் பெயர்கள். ஆனால் நாதாபும் அபிகுவும் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் திருமுன் வேற்று நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலையிலே கொல்லப்பட்டனர். அவர்களும் பிள்ளைகள் இல்லை. எனவே எலெயாசாரும் இத்தாமாரும் தங்கள் தந்தை ஆரோன் முன்னிலையில் குருக்களாக பணியாற்றினர். குருவுக்கு பணிவிடை செய்ய லேவியர் ஏற்படுத்தப்படல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணிப்பொருட்களும் பொறுப்பும் அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர் தம் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்துவிடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனோ நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இதோ, நான் இஸ்ரேல் மக்களிலிருந்து லேவியரை பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ரேல் மக்களில் கற்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்திற்கும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர், ஏனெனில் எல்லா தலைப்பேரும் என்னுடையது. எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும் மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள். நானே ஆண்டவர். லேவியரை கணக்கெடுத்தல். பின்னர் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக லேவியரின் புதல்வரை கணக்கிடும். 1 மாதமும் அதற்கு மேலுமான ஒவ்வொரு ஆண் பிள்ளையை நீ எண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டு கூறிய அவர் வார்த்தையின்படி மோசே அவர்களை எண்ணினார். பெயர் வாரியாக லேவியரின் புதல்வர் இவர்களே: கேர்சோன், கோகாத்து, மெராரி ஆகியோர். குடும்ப வாரியாக கோர்சோன் புதல்வர் பெயர்களாவன: லிப்னி, சிமெயி. குடும்ப வாரியாக கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எபிரோன், உசியேல் ஆகியோர். குடும்ப வாரியாக மொராரியன் புதல்வர் மக்லி, மூசி ஆகியோர். மூதாதையர் வீடு வாரியாக லேவியர் குடும்பங்கள் இவைகளே. கேர்சோனிலிருந்து லிப்னியர், சிமியர் ஆகிய குடும்பங்கள் தோன்றின. இவை கேர்சோனிய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 7,500. திரு உறைவிடத்திற்கு பின்னால் மேற்கே பாலமிறங்கிய வேண்டியவர்கள் கேர்சோனிய குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எலெயாசாபு கேர்சோனிய மூதாதையர் வீட்டு குடும்பங்களின் தலைவன். இவன் இலவேலின் மகன். சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோன் புதல்வரின் பொறுப்பில் உள்ளவை திரு உறைவிட கூடாரத்துடன் அதன் அடைப்பு, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, தளத்திலுள்ள தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியுள்ள வாயில் திரை, அதன் கயிறுகள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. கோகாத்திலிருந்து தோன்றியவை அப்ராமியர் குடும்பம்.
ரெட்சாரியர் குடும்பம், எபிரேனியர் குடும்பம், உசீலியர் குடும்பம் ஆகியவை. இவை கோகாத்தியர் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் 8600 பேர். இவர்கள் தூயகத்துக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். திருவிரைவிடத்திற்கு தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள் கோகாத்து புதல்வர் குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எலியாஷின் கோகாத்திய குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன். இவன் உசீலின் மகன். அவர்களின் பொறுப்பில் உள்ளவை பேழை, மேசை, விளக்குத்தண்டு, பலிபீடங்கள், குரு தூயக பணிகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள், திரை ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. மேலும் குரு ஆரோன் புதல்வன் எலெயாசார் லேவியர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். தூயகத்துக்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவன் இவனே. மொராரியரிடமிருந்து தோன்றியவை மக்லியர் குடும்பமும் மூசியார் குடும்பமும் ஆகும். இவை மெராரியன் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 6200. மெராரி குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன் சூரியல். இவன் அபிகைலின் மகன். இவர்கள் திருவுறைவிடத்திற்கு வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள். மெராரி புதல்வரின் பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டவை திருவுறைவிடத்தின் சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், அனைத்து துணைக்கலன்கள் ஆகியவை அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. சுற்றுத்தள தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள் ஆகியவை அவர்கள் பொறுப்பே. திருவுறைவிடத்தின் கிழக்கே சந்திப்பு கூடாரத்தின் முன் கதிரவன் உதிக்கும் திசையில் பாளையம் இறங்க வேண்டியோர் மோசே, ஆரோன். அவன் புதல்வர் திருவுறைவிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைவருக்கும் பொறுப்பும் உரிமையும் இவர்களுக்கே உண்டு. வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் வார்த்தைப்படி மோசேயும் ஆரோனும் லேவியரை குடும்பங்கள் வாரியாக எண்ணிய போது அவர்களில் 1 மாதமும் அதற்கு மேலுமான ஆண் பிள்ளைகள் அனைவரின் தொகை 20000. தலை புதல்வரின் இடத்தை லேவியர் எடுத்துக்கொள்ள. மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களில் 1 மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரையும் அவர்கள் பெயர்கள் வாரியாக கணக்கெடு. இஸ்ரேல் மக்கள் தலைப்பேரான ஆண்கள் அனைவருக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளின் தலையீற்றுகள் அனைத்துக்கு பதிலாக லேவியரின் கால்நடைகளை எனக்கென்று பிரித்தெடு. நானே ஆண்டவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரேல் மக்களில் தலைப்பேர்கள் அனைத்தையும் எண்ணினார். பெயர்களின் எண்ணப்படி 1 மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரின் தொகை 25273. பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்கள் எல்லா தலைப்பெயர்களுக்கு பதிலாக லேவியரையும், அவர்கள் கால்நடைகளுக்கு பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் பிரித்தெடு. லேவியர் எனக்கே உரியவர். நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களின் தலைப்பெயர்கள் எண்ணிக்கைக்கு மேலாக மீட்கப்பட வேண்டியவர் 273 பேர். 20 கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கேலில் தலைக்கு 5 செக்கேல் வீதம் வாங்கிக்கொள். எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர் மீட்கப்படுவதற்காக வரும் இப்பணத்தை நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுக்க வேண்டும். லேவியரால் மீட்கப்பட எண்ணிக்கைக்கு மேலே இருந்தோரிடமிருந்து வந்த மீட்பு பணத்தை மோசே எடுத்துக்கொண்டார். இஸ்ரேல் மக்களில் தலைப்பேராய் இருந்தோரிடமிருந்து அவர் எடுத்த பணம் தூயகத்து செக்கேல் கணக்குப்படி 1365 செக்கேல். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கூறியபடியே மோசே மீட்பு பணத்தை ஆரோனுக்கு அவன் புதல்வருக்கும் கொடுத்தார். 4ஆம் அதிகாரம். கோகாத்து என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியர் புதல்வரிடமிருந்த கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே. பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும் போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடுதிரை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். பின் வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி கருநீலமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர். திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும். பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலைக்கால்களில் வைப்பர். பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதற்கு விளக்குத்தண்டு, அதன் விளக்குகள், அதன் திரிகள், அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர். அவர்கள் அதனை அதன் துணிக்கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர்.
பின் பொற்பீடத்தின் மேல் ஒரு நீல துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி நிலைக்கால்களில் வைப்பர். தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டு தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். அவர்கள் பலிபீடத்தில் இருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணி போன்றே விரிப்பர். திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள், முள்குரடுகள், சாம்பிரா கரண்டிகள், கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர். வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பர். ஆரோனும் அவன் புதல்வரும் திருவுறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்ல வருவர். ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருட்களை அவர்கள் தொடக்கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர். கோகாத்தின் புதல்வர் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருட்கள் இவையே: விளக்கிற்கான எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் எலாசாருடையது. திரு உறைவிடம் முழுவதையும் அதிலிருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனை மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும். எனவே புனிதமிகு பொருட்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது: ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கி செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர். ஆயினும் புனித பொருட்கள் மூடப்படும் போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்கக்கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர். கேர்சோன் என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: கேர்சோன் புதல்வர்களை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு. பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்கி வேண்டியோருமான கேர்சோனியர் குடும்பங்களின் பணி இதுவே. அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை: உறைவிடத்தின் திரைகள், மூடு திரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம், அதன் மேலே உள்ள வெள்ளாட்டுத்தோல், மூடு திரை, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, சுற்றுமுற்றும் தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியிருக்கும் முற்றத்தின் வாயில் திரை, அவற்றின் கயிர்கள், அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை. அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆரோன் அவன் புதல்வர் கட்டளைப்படியே கேர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும், அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை, சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும். தூக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டு விடுங்கள். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி. அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமன் மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மெராரி என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கி செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே: திருவுறைவிட சட்டங்கள், அதன் குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், சுற்றுமுற்ற தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிர்கள், அவற்றுக்கான எல்லா கருவிகள், அவை தொடர்பான அனைத்து பணிகளை. அவர்கள் தூக்கி செல்ல வேண்டிய பொருட்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவி. இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராமியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி. அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமாரின் கீழ் இருப்பர். லேவியரை கணக்கெடுத்தல். மோசேயும் ஆரோனும் மக்கட்கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர். சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர். குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்கள் தொகை 2750. மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்கள் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே: தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கெர்சோன் புதல்வரில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 2630 பேர். ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனின் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே:
தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராசியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வயது 30 முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 3200 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களில் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்ப வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு கூடார வேலையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்து 30 வயது முதல் 50 வயது வரை இருந்தவர்கள். அவர்களில் எண்ணப்பட்டோர் 8580 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார். 5ஆம் அதிகாரம். தூய்மையற்ற மக்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தொழுநோயார், வேட்டை உள்ளோர், பிணத்தால் தீட்டுப்பட்டோர் அனைவரையும் பாளையத்துக்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடும். மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடி ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விடுங்கள். இஸ்ரேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்துக்கு புறம்பே துரத்திவிட்டனர். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னபடியே இஸ்ரேலர் செய்தனர். தவறுகளுக்கான அபராதம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ பெண்ணோ செய்த குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு ஈடுகட்டி அத்துடன் 1/5 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். குற்ற ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொள்ள முறையுடைமையன் இல்லையெனில் அந்த குற்ற ஈட்டுத்தொகை ஆண்டவருக்கு, அதாவது குருவிடம் சேரும். இது அவன் குற்ற நீக்கத்துக்காக செலுத்தும் ஈட்டுப்பலி. ஆட்டை தவிர சேர வேண்டியது இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டு வரும் புனித பொருட்கள் அனைத்திலும் உயர்த்தி படைப்பவை அவனையே சேரும். ஒவ்வொரு மனிதனின் புனித பொருட்களும் அவனுக்குரியவை, ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது அவனையே சேரும். மனைவியரே 5000 கணவர்களின் வழக்குகள். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஒருவரின் மனைவி நெறி தவறி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வேறொருவன் அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள அது அவள் கணவரின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைப்பட்டிருந்தும் கண்டுபிடிக்கப்படாதிருந்து அவள் தவறு செய்த நிலையிலே பிடிக்கப்படாமல் இருந்தால், வெஞ்சினத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைப்படுத்திவிட்ட மனைவியின் மேல் அவன் வெகுண்டெழுந்தால், அல்லது வெஞ்சினத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு தன் மனைவி தன்னையே கரைப்படுத்தாதிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தால், அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும். அவளை முன்னிட்டு தேவைப்படும் 10 1 ஏப்பா வார்கோதுமை உணவை படைக்க வேண்டும். அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ தூவ பொருட்கள் தூவவோ கூடாது, ஏனெனில் அது நினைவுபடுத்தும் உணவு படையல், அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின் உணவு படையல். பின் குரு அவனை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார். குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திருக்கூடாரத்தின் தரையிலிருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார். குரு அப்பெண்ணின் தலைமுடியை கலைத்துவிட்டு வெஞ்சினத்தின் உணவு படையல் ஆகிய நினைவுபடுத்தும் உணவு படையலை அவள் கைகளில் வைப்பார். சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நீரையும் குரு தன் கையில் வைத்திருப்பார். அதன் பின்னர் குரு அவனை ஆணையிட சொல்லி கூற வேண்டியது: நீ உன் கணவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும் போது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்கக்கேட்டுக்கு உடன்படாமல் இருந்திருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆனால் நீ உன் கணவன் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தோ நெறி தவறி உன்னையே கரைப்படுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால், குரு அப்பெண்ணை சாப ஆணையிடச் சொல்லி அவளிடம்: ஆண்டவர் உன் தொடைகளை அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை கூற்றாகவும் ஆக்குவார். சாபத்தை கொண்டு வரும் இந்த நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்க செய்து உன் தொடைகளை அழுகிவிட செய்யட்டும் என்பான். அதற்கு அப்பெண் ஆமேன் ஆமேன் என்பாள். பின்னர் குரு இச்சாபங்களை ஓர் ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார். சாபத்தை கொண்டு வரும் அக்கசப்பு நீரை அப்பெண் குடிக்க செய்வார். சாபத்தை கொண்டு வரும் அந்நீர் அவளுக்கு சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும். குரு வெஞ்சினத்தின் உணவு படையலை பெண்ணின் கையிலிருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலையில் ஆரத்தியாக காட்டி பலிபீடத்துக்கு கொண்டு வருவார். குரு அந்த உணவு படையிலிருந்து அதன் நினைவு பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து அதனை பீடத்தின் மேல் எரித்து விடுவார். இறுதியாக அப்பெண் அந்நீரை குடிக்க செய்வான்.
அவன் அவளை நீர் குடிக்க செய்யும்போது அவள் உண்மையிலே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டு வரும் நீர் அவளுக்கு போய் கொடிய வேதனை உண்டாக்கும். அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகிவிடும். அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள். ஆனால் அப்பெண் கரைப்படாது தூயவளாய் இருந்திருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது. அவள் குழந்தையை கரித்தரிப்பாள். வெஞ்சனத்தின் வேளைகளில் இதுவே சட்டம். அதாவது ஒரு மனைவி தன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி தன்னையை கரைப்படுத்தி இருந்தால், அல்லது வெஞ்சினத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து அவன் தன் மனைவியின் மேல் வெகுண்டெழுந்தால் அவளை ஆண்டவர் திரும்ப நிறுத்துவான். குரு இச்சட்டத்தை எல்லாம் அவளிடம் செயல்படுத்துவார். ஆடவன் தன் குற்றப்பழி அற்றவனாவான், பெண்ணோ தன் குற்றப்பழியை சுமப்பாள். ஆமேன். God bless you.